பழங்காலத்தில் விஸ்ரவா முனிவருக்கும் கைகேசி தேவிக்கும் பிறந்தவன் ராவணன். அவன் பிறப்பால் அசுரன், அறிவால் பிராமணன், தவத்தால் மகா சக்திவான் பிரம்மனிடம் பெற்ற வரம். ராவணன் 1000 ஆண்டுகள் கடும் தவம் செய்தான். அவனின் தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவன், தேவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள் உன்னை கொல்ல முடியாது என்று வரமளித்தார். லங்காவின் அரசன் அவன் குபேரனை தோற்கடித்து லங்கையை கைப்பற்றினான். லங்கா பொன்னால் கட்டப்பட்ட நகரம், ரத்தின அரண்மனைகள், புஷ்பக விமானம். ராவணன் சிறந்த சிவபக்தன், வீணை வாசிப்பில் வல்லவன், 4 வேதங்களும் அறிந்தவன். அகங்காரம் வீழ்ச்சியின் விதை. அதிகாரம், வலம், வரம் அவனுள் அகங்காரம் வளர்த்தது. தேவர்களை அவமதித்தான், முனிவர்களை துன்புறுத்தினான், பெண்களை மதிக்க மறந்தான். சீதையை அபகரித்தது ஒரு அரசனின் தவறு அல்ல, ஒரு மனிதனின் அறம் தவறுதல். அதுவே ராவணன் வீழ்ச்சியின் ஆரம்பம். பிரம்மனின் வரம் காரணமாக ராவணனை கொல்லக்கூடியவன் மனிதன் மட்டுமே. அதனால் ராமன் அவதரித்தார். இறுதி யுத்தமும் மரணமும். லங்கா யுத்தத்தில் பல மகாவீரர்கள் வீழ்ந்தனர். இறுதியில் ராமபாணம் ராவணனை வீழ்த்தியது. இறக்கும் தருணத்திலும் அவன் ஒரு மகா அறிஞன், சிவபக்தன் என்பதை ராமன் ஏற்றார். ராவணன் கதை சொல்வது: அறிவு இருந்தால் போதாது, தவம் இருந்தால் போதாது, அறம் இல்லையெனில் வீழ்ச்சி